இப்போ நம்ம ஐஓடி பேஸில் வந்து வாட்டர் லெவல் மானிட்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மெயினானது யூஎஸ்பி 32. இதை வச்சு இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை மேலேயும் அதை கரெக்டாக இதை வச்சு மாற்றணும் அதை. இங்கிட்டு பாருங்கள் யூஎஸ்பி 32 இருக்கும். அப்புறம் வந்து ஜிடினா ஜிடியோட ஜாயின் பண்ணணும். அப்புறம் வந்து விஎஸ்எஸ்னா விஎஸ்எஸோட ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்டாக கனெக்டிவிட்டி பற்றி பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளே வச்சு அந்த டிஸ்பிளே நம்ம எவ்வளோ அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, என்ன ஏது அப்படின்றது கரெக்டாக அது காமிச்சிடும். இதுக்கு வந்து சர்க்யூட் வந்து நான் பின்னாடி இதில் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து மெயினாக வந்து நம்ம வாட்டர் எவ்வளோ இருக்குது அதை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அதை கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லிடும் அது. இதுக்கு உங்களுக்கு கோடிங் வந்து பின்னாடி இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பஸர் வந்து எவ்வளோ இது நமக்கு வந்து அலாரம் சிஸ்டம் அது. நம்ம எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அந்த கான்செப்ட் வச்சு நமக்கு வந்து பஸர் வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணும். அடுத்து வந்து ஜம்பர் ஒயர்ஸ் மெயினாக அதை தேவைப்படும். வந்து சர்க்யூட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜம்பர் ஒயர்ஸ் மட்டும் முக்கியமாக தேவைப்படும். இது வந்து இது ஃபீமேல் ஒயரு, மேல் ஒயர் இருக்குது. நமக்கு அதிகமாக ஃபீமேலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டினோ எல்இடின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். பஸருக்கு தனியாக இருக்குது. அப்புறம் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து ஓஎல்இ டிஸ்பிளேக்கு தனியாக நம்ம தனித்தனியாக வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் இதை கொடுத்துருக்கேன். அதை வந்து கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா அவங்க கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு கனெக்டிவிட்டிக்கும் தனித்தனியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா பஸருக்கு தனியாக கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ ஓஎல்இடி டிஸ்பிளேக்கு தனியாக அதில் உள்ள சர்க்யூட்ஸ் ஃபுல்லாமே தனித்தனியாக ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதில் சர்க்யூட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு மோட்டரும் ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே, அல்ட்ராசோனிக் சென்சாரு, யூஎஸ்பி 32 திடீர்னு வந்து அது கிராஷ் ஆயிரும். அதனால அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த இது மட்டும் ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நான் சர்க்யூட்ஸ் ஃபுல்லாக பின்னாடி கொடுத்துருக்கேன். அந்த சர்க்யூட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக பார்த்து அதில் சர்க்யூட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக அது யூஸ் ஆகும் அது. அப்புறம் வந்து பஸருக்கும் அதே மாதிரி அப்புறம் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். அந்த கனெக்டிவிட்டி நீங்கள் கரெக்டாக அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. டக்குன்னு அது கிராஷ் ஆயிரும். அதனால் அதையும் பார்த்துக்கிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அது எப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து சர்க்யூட்ஸ் வந்து நம்ம இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து கரெக்டாக அந்த லெவல் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, 20 கீழே இருந்தால் பஸர் சவுண்டு வரும். அதே மாதிரி 20க்கு மேலே போனால் 80க்கு மேலே போனால் அதே மாதிரி பஸர் சவுண்ட் ஆகும். 20க்கு கீழே வந்தாலும் பஸர் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம அதே மாதிரி உட்காந்த இடத்துலேருந்தே எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி வந்து சர்க்யூட்ஸ் ஃபுல்லாக தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எப்படி சர்க்யூட்ஸ் கனெக்ட் பண்ணணும்ட்டு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பஸருக்கு தனியாக இருக்குது. அப்புறம் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் தனியாக இருக்குது. ஓஎல்இடி டிஸ்பிளேக்கு தனியாக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கனெக்டிவிட்டி ப்ராசஸில் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமை இதில் டைப் பண்ணி முடிச்சுட்டு யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி 32ல் இருந்து எவ்வளோ % வந்து வாட்டர் லெவல் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மேலே வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு நம்ம டிஸ்பிளேல எவ்வளோ லெவல் மானிட்டர் ஆகிருக்கு, தண்ணி வந்துருக்கு, எவ்வளோ கவுண்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி % பார்க்குறதுக்கு தான் இந்த ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ 80% வாட்டர் லெவல் நம்மள்கிட்ட இருக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து பஸர் சவுண்ட் கேட்கும். இப்போ 85, 84 இப்போ வந்து ஒவ்வொரு 93 இந்த மாதிரி 100 இந்த மாதிரி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து வேல்யூ வந்து லோவாகுது. எப்படின்னா தண்ணியோட அளவு கம்மியாக அந்த வாட்டர் லெவலோட இது வந்து லோவாகிக்கிட்டே இருக்குது. இதை வந்து கரெக்டாக நாங்கள் சொன்ன சர்க்யூட் படி நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி அவுட்புட் வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.